சினிமா குறித்த எல்லா அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள புதிய புதிய செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் பழைய சினிமாவினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் தான் சினிமா ஃபோக்கஸ் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்திய சினிமாவே டாமினேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு, எல்லா சினிமாவும் வழி நடத்தக்கூடிய இடத்துக்கு மலையாள சினிமாக்கள் வந்து நிற்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப நாள் இல்லை, விரைவில் அது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள திரைப்பிரபலம் ஃபகத் ஃபாசில் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறது வந்து பார்க்கும்பொழுது இப்போ வந்து மலையாள சினிமா அந்தளவுக்கு வளர்ச்சி அடையும் அப்படின்னா இப்போ தமிழ் சினிமாவும் நீண்ட காலமாக இருக்குது, நமக்கு அப்புறம் தான் மலையாள சினிமான்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ தமிழ் சினிமாக்கள் வந்து அந்தளவுக்கு வந்து மலையாள சினிமா கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு பலவீனமாக இருக்கா? எப்படி இந்த கருத்தை நம்ம பார்க்கலாம்? மலையாளத்தில் வந்து எப்படி சினிமா எடுப்பது அப்படிங்கிறதுல பல வித்தியாசமான கலவைகள் அங்கே வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் மம்முட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஃபிலிமில் நடிப்பார். ஒரு அவார்டு படத்தில் அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய ஒரு அவார்டு படத்தில் வந்து மதில்கள் அப்படிங்கிற ஒரு கதையில் நடிப்பார். நடிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா த்ரில்லர் படம் நடிப்பார். ஏதாவது ஒரு த்ரில்லர் படம் வந்து நடிப்பார், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி நடிப்பார். அப்புறம் சம்மந்தமே இல்லாத இன்னொரு கதையில் போய் நடிப்பார். ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்காமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை நடிகர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. பல வெரைட்டி பண்ணணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவோட சாவக்கேடு என்னென்னா, ஒரு படம் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா படமுமே பொள்ளாச்சியில் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. என்ன காரணம்னா பொள்ளாச்சியில் போய் ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, சென்டிமெண்ட்டாக பொள்ளாச்சி போனால் படம் வந்து ஜெயிச்சிருன்னு சொல்லி பூரா பேரும் கிளம்பி போயிடுவாங்க. இந்த சத்யராஜ் கவுண்டமணி காமெடியில் உள்ள படம் பூரா பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் எடுக்கப்பட்டது. அவங்க ஊரும் அந்த பகுதி தான். அவங்க ஏதோ அவங்க சௌரியத்துக்காக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தென்னந்தோப்புலாம் இங்கே தான் இருக்கும், பார்த்துக்கலாம் சேர்த்து அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா காதலுங்கிற படம் வந்து மதுரையில் போய் எடுத்தது வெற்றி பெற்றவுடனே 50 பேர் மதுரை கிளம்பிட்டாங்க. மதுரை படம் தான் ஓடும் அப்படின்னு மதுரையை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்கிட்டாங்க. நான் காலேஜில் படிக்கிற காலத்துலனா ஒரு ஷூட்டிங் கூட மதுரையில் எடுத்ததே இல்லை. மதுரையில் படம் பிடிக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னால் நீங்கள் வந்து ரொம்ப பேர் இது பண்ணுவாங்க, 2 பேர் தான் மதுரையை வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஆகினது. முதல்ல வந்து நம்முடைய 2வது எம்ஜிஆராக திகழ்ந்த ராமராஜ், அவர் போய் அந்த தெப்பக்குளத்தை சுற்றி போய் பாட்டு பாடுவாப்புல, மதுரை மறி கொழுந்து வாசம்ங்கிற பாட்டு. அங்கே இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகால் இருக்குல்ல, அதோட தூணுலாம் பெருசு பெருசாக இருக்கும். ஒரு அரண்மனை, ஒரு பழைய அரண்மனை மாதிரி இருக்கும். அதில் போய் ஒரு பெயிண்டை அடித்து திரை சீலைகளையெல்லாம் தொங்க விட்டு கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லைன்னு பம்பாய் படத்தில் மனிஷா கொய்ராலாவுடைய அந்த பாடல் காட்சிக்கு ஒரு அரண்மனை மாதிரி அதை காட்டுறதுக்கு மணிரத்னம் வந்து அதை பயன்படுத்தணும். அது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியினுடைய நிறுவனத்தால் பாதுகாக்கப்படுற இடம். அங்கே ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டாங்க மற்ற ஆளுகளை. மணிரத்னத்துக்கு படமே எடுக்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு அரசியல். அப்போ வேறு யாருமே இங்கே போய் படம் பிடித்ததே கிடையாது. ஆனால் ஒரு படம் ஜெயித்த உடனே, காதல் ஜெயித்த உடனே எல்லா படமும், சுப்பிரமணியபுரம், பருத்தி வீரன், வரிசையாக எல்லா படமும் அங்கே தான். இப்படி ஒரு மூட நம்பிக்கையை முழுமையாக பின்பற்றக்கூடிய இடத்துல வந்து தமிழ் சினிமாவில் வந்து இடத்த சொல்லுவாங்க. கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா காதல் கோட்டைன்னு ஒரு படம் ஜெயித்த உடனே லெட்ரு எழுதுனதுக்கு அந்த படம், அடுத்த படம் அதே மாதிரி எடுக்க முடியாதுல்ல, 2 பேர் டெலிஃபோனில் பேசிக்கிட்டாங்கன்னு ஒரு படம், காலம் எல்லாம் காதல் வரணும். இப்படி ஒவ்வொரு படம், அப்புறம் டெலிகிராம் கொடுக்குறதுக்கு ஒரு படம், இப்படி ஒன்றுலாம் பேஜர்லாம் இப்போ பிரபலம், பேஜருக்கு ஒரு படம், இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்டர்நெட்டில் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு காதல் வைரஸ், அந்த மாதிரியான படங்கள், காதலர் தினம் பூரா கம்ப்யூட்டராக தூக்கிட்டு ஓடுவாங்க. காதலிக்கிறதுக்கும் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படி அது அப்போ தான் அறிமுகமாகுது. இப்போ என்ன செய்யறதுனா, ஒரு படம் ஜெயிச்சிருச்சுன்னா அதே பேட்டர்னில் எல்லாரும் படம் எடுக்கிறது. ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து சினிமாவில் ஜெயிச்சிட்டாருன்னா எல்லா படமும் இனிமேல் டான்ஸ் மாஸ்டருக்காக படம் வாய்ப்பு கொடுக்குறது. இப்படி ஒரே பேட்டர்னில் வந்து திகட்டக்கூடிய அளவு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்றீங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, சாம்பார் சாதத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க இலையில், நீங்கள் கடுப்பாயிருவீங்களா இல்லையா? வேறு வெரைட்டி கொடுக்கணும்ல. அதனால தானே விதவிதமாக சாப்பிட்றாங்க. ஒரே மாதிரி வந்து சாப்பிட முடியாதுல்ல மனிதனால். என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி படமாக எடுக்கிறாங்க. எல்லாரும் வந்து குடும்ப படமாக எடுத்து ஒரு காலகட்டத்தில் கொண்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விசு, கே பாக்யராஜ், வி சேகர் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடும்ப படம் தான். அப்புறம் ஒரு காலகட்டம் மாறுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கு மாறும். நீங்கள் டி ராஜேந்தருடைய எல்லா படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதாநாயகி மாறும், எல்லாமே மாறும், செட்டு போடுறது மாறும், எல்லாமே மாறும். ஒருதலை காதல் மாறாது.
நானும் முந்தன் உறவை தேடி வந்த பறவை அப்படின்னு ரெக்கையை ஒடிச்சு விட்ருவாங்க. அது மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டர்ன். நீங்கள் சூரிய வம்சம் எடுத்த விக்ரமன் படம் பூரா பார்த்தீங்கன்னா எல்லா படத்தினையுமே பேக்க தூக்கி ரோட்டில் போட்டுருவாங்க. அவர் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிடுவார் அப்படின்னு காட்டுவாங்க. அப்போ ஒரே மாதிரி படத்தை பார்க்கும்போது அந்த டைரக்டரை கண்டாலே இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடுற மாதிரி வந்துருச்சு கடைசியில். இல்லை அன்றைக்கெல்லாம் ரசிக்க தான் அந்த மாதிரி படம்லாம் வந்து இல்லைங்க, அந்த படத்தை கொண்டாடிட்டாங்க. ஓகே, கொண்டாடிட்டாங்கிறதுனால திரும்ப ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒன்ஸ் மோர்னு சொல்கிறாங்கிறதுக்காக ஒரு கச்சேரியில் ஒரே பாட்டே ஒருத்தர் 3 மணி நேரம் பாடினா என்ன ஆகும்? கொலவெறி ஆயிரும்ல. அது மாதிரி ஒரே பேட்டர்னில் ஒரே தன்மையில் உள்ள படங்களை வந்து திரும்ப திரும்ப பண்ணும்போது அந்த படம் மக்களுக்கு வந்து சலிப்படையக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ என்ன செய்வான்னா வேறு வேறு ரசனை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ரசனை மாற்றத்திற்கு ஆடியன்ஸ் ரெடி ஆகிடுறான் உடனே. இப்போ நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன், சில உணவு பிரியர்கள் இருப்பான். அது ஒவ்வொரு ஹோட்டல் புதுசாக திறக்கிற ஹோட்டலில் இந்த இது சூப்பராக இருக்கும், அங்கே போனேன்னா வந்து ரசவடை நல்லாயிருக்கும், அந்த ஹோட்டலுக்கு போனேன்னா அந்த இது பிரியாணி நல்லாயிருக்கும், சிக்கன் 65 நல்லாயிருக்கும், லாலிபாப் நல்லாயிருக்கும்னு சொல்லிகிட்டே தெரியுவாங்க சில பேர். இதுக்கு வண்டி எடுத்துகிட்டு ஒரு குரூப் அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பாண்டி பசாரில் ஒருத்தர் தோசை போடுறேன் சூப்பராக போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இது வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இது வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி 2K கிட்ஸ் வந்து இன்றைக்கி அதெல்லாம் இருக்காங்க. 2K இல்லை 90 கிட்ஸே கூட வந்து அதை நோக்கி நகராங்க. ஆமாம், அப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்களா? ஒருத்தன் சாலி கிராமத்துக்குள்ளே ஒருத்தன் நல்லா மீன் வந்து வறுத்து போட்டுக்கிட்டு இருந்தான். போய் ஒரு பிரபலமான ஒரு சினிமா இயக்குனர் போய் அங்கே மீன் சாப்பிட்டு விட்டு தேவையில்லாமல் ஒரு வீடியோ போட்டவுடனே அவன் 50 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தா 50 ரூபாலேருந்து 150 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த மீனை கொண்டு வந்து 500 ரூபாய்க்கு விலைக்கு மாற்றி விட்டான். இந்த மாதிரி கெடுதலும் பண்ணுவாங்க. இது என்ன செய்யறதுன்னா, இந்த ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா, ரசனை மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பெரும்பதி இயக்குனர் என்ன செய்வான்னா, எடுத்த படத்தையே திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோவை மாற்றிடுவாங்க, கதாநாயகெல்லாம் மாற்றுவாங்க, எல்லாமே மாற்றுவாங்க, பாட்டை மாற்றுவாங்க, எல்லாமே மாறும், கதை மட்டும் மாறாது. ஒரே கதை தான் எல்லா படத்துலையுமே. அப்படிங்கிறப்ப ஆடியன்ஸ் வந்து அலர்ட் ஆகி மாப்பிள்ள அந்த பக்கம் போயிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாதுகாத்துடுறாங்க ஒருத்தன். அதனுடைய விளைவாக அந்த டைரக்டருக்கு அட்டர் ஃப்ளாப் ஆகிடும். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பிரம்மாண்டம் ஜெயிச்சிருச்சு, பிரம்மாண்ட படம் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறனால சங்கர் என்ன பண்ணுறாரு, திரும்ப திரும்ப பிரம்மாண்ட படமாக இருக்கிறாரு. அதுக்கு அந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கணும்ல. அதாவது ஒரு நல்ல திரைக்கதை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு பிரமாதமான கதை இருக்குது, அதுக்கு ஒரு திரைக்கதை பண்ணுறான். அது எப்படின்னா, ஏற்கனவே ஒரு பெண் அழகாக இருக்கா, பருவ பெண், மணப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்கிறது மாதிரி நல்ல படம், ஒரு நல்ல கதைக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது, திரைக்கதை பண்ணுறது. ஒரு மோசமான ஒரு குப்பை கதைங்க, அதை பிரம்மாண்டமாக்கணும் அப்படின்னா டெட் பாடிக்கு வந்து மாலை வச்சு சுற்றி சுற்றி அந்த வண்டி ரெடி ஆகிறதுக்கு பண்ணுவாங்கல்ல இறுதி யாத்திரை, அது மாதிரி ஆயிரும். உள்ளே வந்து உயிர் இருக்காது, பாடி தான் இருக்கும். அதுக்கு இவங்க டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, சொர்க்கரதம் அப்படின்னு பேர்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கு. அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கதை மேலே கவனம் செலுத்தாமல் கதை அல்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துறாங்க. 400 கோடிக்கு படம் எடுக்கிறாங்க. இந்த கதாசிரியர்னு ஒரு இனம் இருக்காங்கல்ல, அவன் ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்தா கதை எழுத்துறதுக்கு ரொம்ப பேர் தெரியுறான். அவனை வந்து உள்ளே வரவிட மாட்டேங்கிறாங்க ஸ்டூடியோ பக்கம். ஓகே, கதை இலாக்கான்னு ஒன்று இருந்துச்சு முன்னாடி. அவங்களுக்கு முழு நேரம் சாப்பிட்டு விட்டு 3 வேளையும் புதுசு புதுசாக சீன் கிரியேட் பண்ணணும். அதுலேருந்து உருவான ஆட்கள் தான் வந்து கலைஞானம், பல பேர், ஆர் செல்வராஜ், இந்த மாதிரி நிறையா பேர் வந்து அப்படி உருவானாங்க. நீங்கள் ரொம்ப அதிசயமான விஷயம் என்னென்னா, அன்னக்கிளி படத்துக்கும் ஆர் செல்வராஜ் தான் கதை, மணிரத்னம் இயக்கிய அலைபாயுதே படத்துக்கும் ஆர் செல்வராஜ் தான் கதை. ஓ, அலைபாயுதே ஒரு மாடர்ன் ட்ரெண்டிங்கான படம். அலைபாயுதே மணிரத்னம் கதை இல்லை. மணிரத்னத்துக்கு கதை எழுத தெரியாதே. மணிரத்னம் கதை எழுதுவார்னு சொன்னால் மணிரத்னத்துக்கு அவன் வந்து இது வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவருக்கு எழுத தெரியாது, எடுக்க தான் தெரியும். ஓகே, ஃபில்ம் மேக்கரோட வேலை வந்து விஷுவலாக வந்து ஒரு காட்சிப்படுத்துறதானே தவிர கதை எழுதுறது இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், ஒளிப்பதிவு, டைரக்ஷன் எல்லாமே ஒரே அர்த்தம் சொன்னால் அவன் தான் அந்த படத்தையும் பார்க்கணும் கடைசியாக. டி ராஜேந்தர் மாதிரி. ஆமாம், அது ஒரு மனநோய். ஏன்னா நீங்கள் கொய்யா மரத்தில் வந்து கொய்யாக்காய் தான் காய்க்கும், ஆப்பிள் ஏன் காய்க்கலை அப்படின்னு வேணா கேட்பானா? மிளகா செடியில் போய் ஏன் ரோஜா பூ பூக்கலைன்னு வேணா அது கேட்பானா? கேட்டால் நான் பைத்தியகாரத்தனமாக இருக்குமா இல்லையா? ஒரு ஆள் எப்படி எல்லாமே செய்வான்? டைலாக் ரைட்டருங்கிறவன் ஒரு லாங்குவேஜ் அவனுக்கு ஒரு அதான் சார். ஆனால் ஆல்ரெடி அந்த மாதிரி டிஆர்எப் வந்து அவ்வளோ விஷயங்கள் செஞ்சு சக்ஸஸ் ஆகியிருக்காங்களா மக்கள்கிட்ட? ஆமாங்க. அப்புறம் அவர் எவ்வளோ நாள் சக்ஸஸ் ஆனார்? பட் எல்லாமே ஒரு காலம், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் தானே சார். எல்லாமே கிடையாது, எவர் கிரீனாக இருக்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இளையராஜா வந்து அன்னைக்கிளி டைமில் வந்து இசையமைச்சார்ல, அது 50 வருஷம் ஆக போச்சு. இப்போ 50 வருஷம் ஆக போகுது. அப்பயும் மியூசிக் டைரக்டர் இருந்தார், இப்போயும் இருக்கார்ல. இளையராஜா கூட இசையமைக்க தொடங்கினவங்களும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இல்லை,
அவங்களாம் இப்போ அப்போ மியூசிக் டைரக்டர் இருக்காங்களா? சங்கர் கணேஷ் இருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் சரி, இருக்காரு. இசையில் அப்படி இருக்காங்க. இயக்குனர்ல அந்த ஃபீல்டில் சொல்லுங்களேன். இயக்குனர் நடிகர்கள் கூட இருக்காங்க. அன்னைக்கு இருந்த ரஜினி இன்னைக்கு இருக்காரு. பட் ஒரு டைரக்ஷன், ஒரு திரைக்கதை அந்த மாதிரி இருக்காங்கங்க. நான் ஸ்கூல் போகும்போது மணிரத்னம் டைரக்டர், நான் காலேஜ் போகும்போது மணிரத்னம் டைரக்டர், எனக்கு நடுத்தர வயசு ஆகும்போது மணிரத்னம் டைரக்டர். நான் இப்போ ஒரு அரைக்கலவன் ஆகிட்டேன், இன்னும் மணிரத்னம் டைரக்டர் இருக்கா? அப்படியே தொடர்ந்து டைரக்டர்களாக இருக்காரு. அவர் கூட பயணத்தை ஆரம்பிச்சு பூரா பாதி பேர் ஃபீல்டே கிடையாது. பாதி பேர் மேலே டிக்கெட் வாங்கிட்டான், கொஞ்சம் பேர் சொந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கிட்டான். ஆளே இல்லை அந்த இடத்துல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரசனை மாற்றத்தை வந்து உள்வாங்கக்கூடிய சக்தி வந்து மணிரத்னம் அதை ஏற்றுக்கிறார். இப்போ இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ மணிரத்னம் வந்து லிவிங் டுகெதர் லைஃப் வாழ்கிறவங்களை பற்றி ஒரு படம் எடுக்கிறார். ஓகே ஓ காதல் கண்மணி, ஓகே கண்மணின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து அந்த படம் எடுக்கும்போது மணிரத்னத்துக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும். 60 வயசான ஆள் என்ன நினைப்பேன், ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணாமல் ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து வாழ்கிறாங்களா? இது எவ்வளோ பெரிய பண்பாட்டு வீழ்ச்சி, எப்படிப்பட்ட கலாச்சார அதிர்ச்சி, இது அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல, அந்த ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை உள்ள ஒரு கதையையும் ஒரு ரெகுலர் லைஃப் வாழக்கூடிய ஒரு ஜோடியுடைய காதல் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணங்கள் வாழக்கூடிய ஒரு போன தலைமுறை ஆட்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற அந்த கான்ட்ரவர்சியை ஒரே படத்துக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி அவரால் படம் எடுக்க முடியுது. அதனால் அவர் எவர் கிரீன் டைரக்டராக இருக்கார். இவங்க எடுத்த படத்தையே திரும்ப திரும்ப எடுக்கணும்னு நினைக்கிறப்ப அது ஆடியன்ஸ் டயர்டாகிருப்பான். இப்போ நான் கூட விளையாட்டாக சொல்கிறது உண்டு. இப்போ கிராமத்து படங்கள்லாம் எடுத்தார் பாரதி ராஜா, அதுக்கு பின்னாடி அவரை பார்த்து கஸ்தூரி ராஜா எடுத்தார், அப்புறம் சேரன் எடுத்தார். இந்த கூடாரமே இப்போ காலி. ஏன் காலி அப்படின்னு பார்த்தா, இவங்க கம்பங்கூழை காய்ச்சி விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கூட்டமாக போய் கம்பங்கூழை வாங்கி வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு. அப்படியே பக்கத்தில் இன்னொரு கடை வருது. ஒருத்தன் பர்கர் பீஸாலாம் விற்க ஆரம்பிச்சிட்டான், இங்கே ஒருத்தன் வந்து லாலிபப் விற்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே போனோம்னா அந்த பக்கம் வந்து ஒருத்தன் பீஃப் வடை விற்க ஆரம்பிச்சிட்டான்னா, டேஸ்ட்டை தேடி அலைகிறவன் என்ன பண்ணுவான், கம்பங்கூழையே குடிச்சிக்கிட்டே இருக்க மாட்டான், பீஸா பர்கருக்கு போயிடுவான். இதை தெரியாமல் கம்பங்கூழையே விற்றுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, அது ஓடாது. அது மாதிரி ரசனை மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. அவர்கள் அதே இடத்துல இயக்குனர்கள் இருக்கிறாங்க, அதே கதையை திரும்ப பண்ணுறாங்கன்னா தலைமுறை மாற்றத்தால் அவங்க தள்ளி வைக்கப்படுறாங்க. ஓகே, இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்குது. இது மலையாள சினிமாவில் இல்லை அப்படிங்கிறத ஃபகத் ஃபாசில் சொல்ல வராரா? இல்லை, மலையாள சினிமாவில் என்ன மகத்துவம் இருக்குன்னா, அங்கு கதை சொல்கிறவன் தான் பெரிய ஆள், சிந்திக்கிறவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கதாசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ஒரு அரிய வகை இனங்கள்லாம் அழிந்து வருதுலாம் சொல்கிறாங்கல்ல வனத்துறையில், இந்த புலி இனம் அழிந்து வருகிறது, இந்த வகையான பறவையெல்லாம் இப்போ இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, புல் பறவையை காணாமல் சொல்கிறாங்க கொஞ்சம் பேர். அது மாதிரி ஒரு சில விஷயம் காணாமல் போயிருது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒரு பறவையே இல்லைன்னா சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, கதாசிரியர்களுக்கு ஒரு பெரிய பேமெண்ட் கொடுத்து சம்பளம் கொடுத்து ஹானர் பண்ணுறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல. இப்போ சினிமாவுக்குன்னு கதை எழுதுறது, அதாவது ஆனந்தோட மாதிரி வார பத்திரிகையில் கதை எழுதுறது, இலக்கிய பத்திரிகையில் காலச்சுவடு உயிர்மையில் கதை எழுதுறது, கனையாடியில் கதை எழுதுறது, அது ஒரு வகை. இந்த பத்திரிகைகளில் தொடர் எழுதுறது லிட்ரேச்சர், அது லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டது. சினிமாவுக்குன்னு கதை பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம், அதுதான் நான் சொன்னேன். ஆர் செல்வராஜ், கலைஞானம், வந்து கலைமணி, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப பெரிய சூப்பர் ஹிட் படத்துக்கு போகிறோம். இப்போ பாரதி ராஜாவுடைய ரொம்ப ஆகச்சிறந்த திரைப்படம் சொல்லப்பட்ட எதுக்குமே ஒரு படத்துக்கு கூட பாரதி ராஜா கதை கிடையாது. ஆலைகள் ஓய்வதில் யார் கதை தெரியுமா? இயக்குனர் மணிவண்ணன் கதை. அவர் அப்போ உதவி இயக்குனர். அது கடலோர கவிதைகள்னு ஒரு படம் இருக்குல்ல, அது பாரதி ராஜா கதை கிடையாது. ராஜேஸ்வர்னு பின்னாட வந்து சீவலப்பேரி பாண்டியெலாம் எடுத்தார், அந்த டைரக்டரோட கதை. அதே மாதிரி நீங்கள் அவருடைய முதல் மரியாதை ஆர் செல்வராஜ் கதை. அது மாதிரி அவருடைய ஒவ்வொரு படத்துக்கு வேறு வேறு ஆள். வேதம் புதிது, அது கண்ணன் ஒருத்தருடைய கதை. அவர் வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க வாழ்வியலுக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்ன அபத்தம் நடக்குதுன்னு அவர் ஒரு கதை பண்ணி வேதம் புதிது. இப்போ யார் நல்ல கதை வச்சுருந்தாலும் அதை கேட்டு வாங்கி படம் பண்ணுற இடத்துல வந்து பாரதி ராஜா இருந்ததுனால வித்தியாசமான வெரைட்டியான நிறைய படங்கள் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி கிழக்கு சீமையில வந்து பேராசிரியர் ரத்னகுமார் இருக்கார். இந்த மாதிரி வகைப்பட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த கதாசிரியர்களுக்கு ஒரு நல்ல கௌரவமான பேமெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க கதையவே பாதி திருடிடுறது, பாதி அவனுக்கு பேமெண்ட் கொடுக்காம விட்டுறது, அடையாளம் இல்லாமல் அழிச்சு விட்டுறது, கதையை எழுத வச்சு விட்டா என் பேரில் வசனம்னு போடுறது, இப்படி நிறையா சேட்டைகள். அதனால் அந்த இனம் அழிஞ்சிருச்சு. அவங்க வரமாட்டேங்கிறான். டைரக்டர் ஆனால் தான் சம்பளம் கூட,
ஒரு படம் ஜெயிச்சா 1 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னோடனே பூரா பேரும் கதை எழுதுறவன் பூராமே கதாசிரியர் இருக்கிறவன் டைரக்டர் ஆகிருக்கணும். ரத்னகுமார் படம் பண்ணார் டைரக்டரா. ஓகே. அட்டர் ஃப்ளாப்பு, ஓடலை ஒரு படமும். இப்படி ஒரு குரூப் கிளம்புறாங்க. அப்போ இங்கே என்னன்னா, யாருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதை பயன்படுத்தி கொண்டு இந்த துறையில் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அழைச்சிட்டு போகிறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை செய்யாமல் விட்டாங்க. அதை மலையாளத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆகச்சிறந்த கதாசிரியர்களை கொண்டாடுகிற ஒரு தலைமுறை வந்து அங்கே இருக்குது. அங்கே வைக்கம் முகமது பஷீர் மாதிரி பல எழுத்தாளர்கள், அடூர் கோபாலகிருஷ்ணன் பல பேர் இருக்காங்கல்ல, அந்த வகை எழுத்தாளர்கள் எல்லாவற்றையும் அவங்க போட்டுறாங்க. அதனால் அங்கே வந்து அந்த வடிவம் அழியாமல் இருக்குது. இங்கே அதை அழித்து முடிச்சிட்டாங்க. அதனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, 400 கோடிக்கு படம் எடுக்கிறான், 500 கோடிக்கு படம் எடுக்கிறான். ஆனால் 4 நிமிஷத்துக்கு மேலே அந்த படத்தை பார்க்க முடியல. அவ்வளோ கொடூரமாக கொள்றாங்க நம்மளை. அதாவது உள்ளே இருக்கிற கேரக்டரை தான் கொள்றாங்கன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான், வில்லனை கொள்றாங்கன்னு. பார்க்க வர்ற ஆடியன்ஸை தான் கொண்டுட்டு இருக்காங்க. கதை, ஏதாவது ஒரு கதை, அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். நல்ல கதை இருந்து அதை நீங்கள் பிரம்மாண்டப்படுத்தினால் அது மணப்பெண் அலங்காரம். நீங்கள் கதையே இல்லாமல் நீங்கள் பிரம்மாண்டம் பண்ணீங்கன்னா அது புணத்துக்கு வைக்கிற அலங்காரம். புணத்துக்கு வைக்கிற அலங்காரத்தை வச்சுக்கிட்டு சினிமாவை கெடுத்ததுனால தேட்டர் பக்கம் போக மாட்டேங்கிறான் யாரும். ஓகே சார். இப்போ இங்கே வந்து இப்போ இயக்குனர் வசந்தபாலனுடைய ஒரு முகநூல் பதிவு, அந்த பதிவு தான் வந்து உங்களை டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். இப்போ அவர் டிஸ்கஷன் பண்ணுறாரு. அவர் என்ன, ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க. அங்கே என்ன விஷயத்த பேசுகிறாங்கன்னா, இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து வன்முறை அதிகமாக தோன்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு ரத்த கிளறியாக இருக்குது படங்கள். இந்த மாதிரியான ஒரு செட்டப் படம் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குது. ஆடியன்ஸ் வந்து அவனுக்கு போர் அடிக்குது. இந்த பக்கம் வந்தால் வந்து வசனங்கள் தத்துவங்கள் பேசுகிற மாதிரி, அறிவுரைகள் வழங்குற மாதிரியான ஒரு படங்கள் ஒரு செட்டப் படமாக வருது. அப்போ மக்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்ன்றது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே என்டர்டைன்மெண்ட் வந்து அந்த இடமே வேக்கண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கஷன் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சரியான விஷயம். இப்போ நீங்கள் நகைச்சுவை படம் எடுக்கிறக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுந்தர்சி இருக்கிறார், அவருக்கு வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அவர் காமெடி படம் தான் எடுக்கணும். அதுக்கு பதிலாக அவர் ஆக்ஷன் ட்ரை பண்ணுறாரு. அவர் படம் பண்ணியிருக்கிறார். அவர் இல்லாட்டா ஒரு பேய் படம் எடுக்கிறார். அவருக்கும் பேய்க்கு வந்து பெரிய அளவில் வந்து உடன்பாடு கிடையாது. ஆனால் ட்ரெண்டிங்கில் பேய் படம் தான் இருக்குது, அந்த படம் தான் ஓடுது அப்படிங்கிறக்காக அவர் ஒரு பேயை வந்து ரெடி பண்ணுறாப்புல. அந்த பேய் வந்து சினிமாவுக்கு செட் ஆகாத பேயாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆகாத பேயாக இருக்குது, சரியாக மிரட்ட மாட்டேங்குது. அந்த பேய் சுடுகாட்டு பக்கமே வராத பேயாக இருக்குது. ஷூட்டிங்க்கும் அந்த பேய் சரியாக வரமாட்டேங்குது. அந்த பேயை வச்சு அவர் மண்ணு கட்டிகிட்டே இருக்கிறாரு. அப்போ ஆடியன்ஸ் டயர்ட் ஆயிடலாம். அப்போ பல வெரைட்டி தேவைப்படுது. நீங்கள் ஒரு சேலை கடைக்கு போறிய, எல்லா சேலையுமே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி அடுக்கி வச்சுக்கேன்னு வச்சுங்க. அந்த கடையில் போய் ஒரு பொம்பளை விட்டோம்னா கூட்டு போனோன்னா வந்து அசிங்கமாக திட்டுவா. பல வெரைட்டி வேணும், பல வகையான ரசனைகள் வேணும். அப்போ தான் நான் வந்து இப்போ ஹோட்டலுக்கு எதுக்கு போகிறேன், வீட்டில் வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க தெரியுமா. அவன் வந்து வீட்டை விட்டு வெளியூரில் வேலைக்கு தங்கி இருக்கிறவனுக்கு வேணால் வீட்டு சாப்பாடு மாதிரி வேணுங்கிறது கரெக்டாக இருக்கும். சில பேர் வீட்டு சாப்பாட்டை மறக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு போகிறவனு இருக்கான். எங்கள் வீட்டில் மாதிரி சாப்பாடு கூட்டுறது எங்கே சாப்பாடு போடுங்க அப்படி சொல்கிறவனு இருக்கான். உல்ட்டாவாக இருக்குல்ல பல இடங்களில். அப்போ நம்ம வீடுகளில் சமைக்காத ஒரு உணவு வகையை வந்து சமைக்கணும், சாப்பிடணும், ஒரு வெரைட்டியை வந்து ரசிக்கணும் அப்படின்னு போகிறவனு இருக்காங்களே. அப்போ எல்லா வகையான உணவு பதார்த்தங்களும் ஒரு உணவகத்தில் இருக்கிறது மாதிரி திரைப்படங்களில் வந்து அவனுடைய செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு படம் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பருத்தி வீரன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அம்புட்டு ஹீரோவுமே அழுக்கு லுங்கியை கட்டிக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு பூரா பேரும் கொலை பண்ணுறதுக்கு அலைகிறாங்கன்னு ஒரு கதை எடுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா படத்துக்கும், புஷ்பா படத்துக்கு போங்க அது பருத்தி வீரன் ஜாயில் தான், புஷ்பா 2 அதுதான். ஒரே மாதிரி படங்களை எல்லாருமே எடுக்கிறான். நீங்கள் பாலா படத்துக்கு போனீங்கன்னா எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரியா இப்படி சாச்சுக்கிட்டு பார்க்குறான், பார்க்குறான். எல்லாருமே ஒரு அரலூஸ் மாதிரியே இருக்கிறாங்க. எவ்வளோ நாள் தான் அதை பார்க்க முடியும்? ஒரு படம் வந்து நீங்கள் லூஸாக போகிறத பற்றி ஒரு படம் சிறப்பாக எடுத்துட்டீங்க சேதுங்கிறதுக்காக, எல்லா படத்துலையுமே வரக்கூடிய கேரக்டர் பூராமே அரைக்ராக்காக இருக்கிறத அரை நூற்றாண்டாவா பார்ப்பாங்க. 4 படம் 5 படம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. எப்போவுமே அப்படி வந்து அப்படி பிரமி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செயற்கையாக வந்து ஒன்று செய்கிறது. அப்போ ஆடியன்ஸ் டயர்டாகிட்டே இருக்கான். அதனால் வித்தியாசமான படங்களுக்கான முயற்சி அப்படிங்கிறது எல்லா படமே. நீங்கள் சினிமாவுக்கு வந்து கேமராவை கூட மறந்துட்டு போயிடுறாங்க ஷூட்டிங்கு. அருவா, துப்பாக்கி, ரத்தம் இதெல்லாம் பிளட் பாக்கெட்லாம் எடுக்காமல் போக மாட்டேங்கிறாங்க. திரை முழுக்க ரத்தம் தெரிக்கிறது. ஏன்னா கசாப் கடைக்கில் போயிருக்கோமா நம்ம, ஏதாவது ஆட்டு தொட்டின்னு சொல்லி சென்னையில் ஒரு இடம் இருக்குது. எல்லா ஆடையும் ஒரு இடத்துல வச்சு இருக்கிறாங்க. தமிழ் சினிமா என்பது ஒரு ஆட்டு தொட்டி மாதிரி. ஆட்டு தொட்டின்னு சொல்ல முடியாது, மனிதர்களை கொலை செய்கிற ஒரு மனித தொட்டின்னு வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோ கொடூரமான வன்முறையை காட்டுறாங்க. குழந்தைகளோட போய் எப்படி படம் பார்க்குறது? ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறேன், அது போய் இவ்வளோ கொடூரமான ரத்தம்னா நாளைக்கு கல்யாணம் பண்ண முடியாது, தலையில் வந்து கள்ள தூக்கி போட்டுருமோங்கிற பயமாக இருக்குது. உளவியலாக உணர்வுகளை தூண்டுறதுன்னு சினிமா. 100வது நாள் படம் பார்த்துட்டு அதே மாதிரியே நான் கொலை பண்ணேன்னு சொன்னான் ஜெயபிரகாஷ்னு ஒரு குற்றவாளி. படம் பார்க்குறதுங்கிறது வெறும் சினிமா கிடையாது. ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்துட்டு நான் பொய் பேசாமல் இருக்கிறத கற்றுக்கிட்டேன் அப்படின்னு காந்தி சொன்னார். அப்போ
ஆர்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அது உளவியலாக ஒரு தாக்குதலை ஏற்படுத்துது. ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை இங்கே டச் பண்ணி உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் வந்து இப்போ டைரக்டர் சைட்லேருந்து ஒரு வாதம் வைக்கப்படுது. அது என்னென்னா, நாங்கள் வந்து இல்லாததை காமிச்சிட்டோம், சமுதாயத்தில் என்ன இருக்கோ அதை தான் வந்து எங்கள் திரையில் பிரதிபலிக்கிறோம், அதை தான் நாங்கள் அந்த கதையை நாங்கள் அதை தான் கருப்புரை எடுத்துக்கிறோம்னு சொல்லி விஷயத்தை வைக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை சொசைட்டிலேருந்து இங்கே வருதா அல்லது இவங்க கிட்ட சொசைட்டி கன்வெர்ட் ஆகுதா? இது எப்படி? உங்கள் குழந்தைகளின் கண்களில் எதை பார்க்கக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை சினிமாவில் காட்டக்கூடாது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அது குளிக்குது, ஒருத்தர் எட்டி பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓங்கி போய் 4 அடி அடிக்கிறீங்க. ஏன் அடிக்கிறீங்க? அது இயற்கை தானே, அதை பார்த்தா நான் ரசிக்கிறது என்ன தப்பா அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மண்டையில் நங்குன்னு உச்சந்தலையில் வச்சு நங்குன்னு வெட்டிடுவாங்க நம்மள. அப்போ அது இயற்கை தான். அப்போ இயற்கைனா ஆர்கானிக்னா இப்போ கஞ்சா வந்து என்ன செயற்கையாக வச்சுக்கிறாங்க, அதுவும் ஆர்கானிக் தான். ஏன் கஞ்சா குடிச்சா வந்து வெறுக்கிறாங்க நம்மளை? உன் கேள்வி இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் விதண்டாவதமான பேச்சு. அது நம்ம மனித உணர்வுகளில் வந்து எதை வந்து நம்ம வந்து போற்றணும், எதை புறக்கணிக்கணும் அப்படின்னு ஒரு செலெக்ஷன் இருக்குது நமக்கு. அப்போ நம்ம கண்களால், நம் குழந்தையின் கண்களால் எதையெல்லாம் பார்க்கக்கூடாது? வன்முறையை பார்க்கக்கூடாது, ஆபாசத்தை பார்க்கக்கூடாது, மனித உணர்வுகளை மேம்படுத்துகிற விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. அதாவது ஒரு இயக்குநர்களுக்கு சமூக பொறுப்புங்கிறது வேணுங்கிறாங்க. அது இல்லாமல் படம் பண்ண எவ்வளவு வணிகமாக இருந்தாலும் உங்களுக்கு காசு கொடுத்து படமாக்குறான்ல, அவன் குடும்பத்தை நீங்கள் கெடுக்காமல் இருக்கணும்ல. உங்களை நம்பி கியூவில் வரிசையில் நின்று அல்லது ஆன்லைன் புக்கிங் பண்ணி உங்களுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தானே உள்ளே வர்றான். அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுல்ல. ஆனால் சார் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அந்த மாதிரி எடுக்கக்கூடிய படங்கள், அதாவது சமூக பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி வன்முறையோ ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து படமாக பண்ணும்போது அது மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா மக்கள் வந்து கலெக்ஷன்ஸ் போகுது. இப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் பெரிய ஹீரோஸே நடிக்கிறாங்க. அப்போ வந்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து 500 கோடி 1000 கோடி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மக்களும் போய் பார்க்குற செய்தியில் வருது. உண்மையாக மக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்களா அல்லது அது எப்படி வந்து மக்களோட பார்வையில்? இப்போ அதாவது திரும்ப ஒரே உதாரணம் தான் சொல்ல வேண்டியிருக்கு. அஜினமோட்டோ போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு அசைவ உணவகத்தில் போடுறாங்கன்னு வச்சுங்க. அது அந்த நேரம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நைட்டு வந்து கடமுடன்னு சொல்லி நெஞ்ச ரேஸாக கறிக்கும் சில பேருக்கு. அது மாதிரி தான் இது. உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பரபரப்பை வந்து ஒரு சினிமா மசாலா படம் வந்து உருவாக்கும். ஆனால் அதற்கு பின்பு ஏற்படக்கூடிய உணர்வுகளை நினைத்து பார்க்கத்தக்க படங்கள்னு ஒன்று இருக்குல்ல. சில பேர் ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்க இல்லையா, நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம் அப்படின்னு ஒரு இடத்துல இந்த வணிக படங்கள் எதுவுமே வராது. அப்போ அவங்க குறைந்தபட்சம் என்ன செய்யணும்? நான் என்டர்டெயின்மெண்ட் படம் பண்ணலாம், காமெடி படம் பண்ணலாம், எல்லாமே படம் பண்ணலாம். கொஞ்சம் வந்து சமூகத்தை கெடுக்காத படமும் சேர்த்து பண்ணணும். அது வந்து அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்குது. எல்லாத்தையுமே காட்டுறேன் அப்படின்னா, சமூகத்தில் நடக்கிறதான் காட்டுறேன்னா, கூடிப்பட கொலகாரனா வந்து ஆடியன்ஸை மாற்ற போறீங்களா வன்முறை காட்சிகளாக காட்டி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதை தவிர்ப்பது நல்லது. ரைட். இப்போ இந்த விஷயத்தை எங்கே அவர் இந்த வசந்தபாலன் ஒரு இடத்துல எழுதுறாரு அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாரும் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. டைரக்ஷன் ஃபீல்டுங்கிறது ஈஸியாக வந்துடுறாங்க. வர்றதுனால வந்து அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது அந்த பொறுப்பை தெரிஞ்சுக்காமல் பண்ணுறாங்கட்டாங்க. ஆனால் வந்து ஒரு வகையில் வந்து என்ன எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி வந்து திரைத்துறை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு கட்டுக்கப்புறம் அதிகமாக இருந்துச்சு. அரசியல் கூட வந்தலாம் தவிர ஆனால் சினிமாவுக்குள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து நெருக்கடிகள் இருக்குது. அது உள்ள நிறைய ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, உள்ள வரவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதோ அல்லது யூடியூப்ல ஒரு படம் பண்ணுறது, இது மூலமாக வந்து அழகாக இயக்குனர் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. யார்கிட்ட அசிஸ்டண்டாக 10 வருஷம் 20 வருஷம் இருக்குன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறது. அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. பட் அதில் வரதுனால இப்படி ஒரு மைனஸ் இருக்குங்கிறது சுட்டி கட்டுறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேரடியாக யாரிடம் உதவி இயக்குனராக இல்லாமல் பயிற்சி இல்லாமலே நேரடி இயக்குனர் ஆனதில் பெரிய டைரக்டர்லாம் இருக்காங்க. மணிரத்னம் யார்கிட்டையுமே வேலை செய்யலாம், ஒரு பெரிய டைரக்டர். ஆர் சுந்தர்ராஜன்கிறவர் வந்து பல சூப்பர் ஹிட்டு வந்து வெள்ளி விழா படங்கள் கொடுத்தவர், யார்கிட்டையும் உதவி இயக்குனராக இல்லை. டி ராஜேந்தர் யார்கிட்டையுமே உதவி இயக்குனராக இல்லை. இப்படி ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. சூப்பர் ஹிட் டைரக்டர் யாருமே வந்து நேரடியாக பயிற்சி பெறவே இல்லை. அப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு பேச்சு இருக்குது. அவர் பாருங்கள் மணிரத்னம் மாதிரி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. தோற்று போயிட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணுங்க, கொஞ்ச நாளாவது டைரக்ஷன் பக்கம் வந்து அவன் ஒர்க் பண்ணியிருக்கணுங்க, அவனுக்கு அறிவு வேணாமாங்க, அவன் போய் எப்படிங்க இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது 2 வகையான கருத்து இருக்குது. இதை வெற்றி தோல்வி தான் தீர்மானிக்கிறதே தவிர ஏற்கனவே பயிற்சி பெற்றுக்கணுமா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ கோவில் யார் வேணாலும் கட்டலாம் காசு இருந்தால், குளம் யார் வேணாலும் வெட்டலாம் வசதி இருந்தால். சாமி எல்லாத்துக்கும் வந்து இறங்காது. சாமி சில பேருக்கு தான் வந்து ஆடும். அது மாதிரி தான் ஆர்ட் ஃபார்மை பொறுத்தவரையில் அது கவிதையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், நடிப்பாக இருக்கலாம், எதாவும் இருக்கலாம். சில பேருக்கு மட்டும்தான் அது வாய்க்கிறது யதார்த்தத்தில். அதனால் வெற்றி பெறுகிறவர்களை மட்டும் நம்ம கொண்டாட்டத்துக்குரியவர்களாகும். இப்போ எல்லாருமே விஜய் சேதுபதி அதுதான் இப்போ ஒரு டவுட்டு. இப்போ இது இவர்களுக்கு தான் உண்டுன்னு சொல்லிட்டு வந்து, அதாவது ஒரு பிறப்பு நடிப்பில் இவருக்கு தான்ப்பா அது கிடைக்குது, அது மற்ற யாருக்கு கிடைக்காது அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? இல்லை முயற்சி பண்ணால் கிடைக்குமா? எப்படிங்க? அதாவது மக்கள் ஏற்புடைய விஷயம் இது, பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. இப்போ வந்து சில பேருக்கு தான் அது கிடைக்குது, நமக்கு கிடைக்காது. சத்யராஜ் மகன் நடிக்க வர்றாரு, அது வெற்றி பெறலை.
பாரதி ராஜா மகன் நடிக்க வர்றார். பிறப்பின் அடிப்படையில் சினிமாவை கட்டமைக்க முடியாங்கிறக்கா அந்த உதாரணம் சொல்கிறேன். பாரதி ராஜா மகனால் எதுலேயுமே ஜெயிக்க முடியல, நடிகனாகவும் ஜெயிக்க முடியல, டைரக்டராகவும் படம் எடுத்தாலும் ஜெயிக்க முடியல. அது மாதிரி அருண் விஜய்ங்கிறவர் அரை நூற்றாண்டாக போராடிட்டு இருக்காரு, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. நிறையா பேர் நடிக்க வந்திருக்காங்க, ரொம்ப பெரிய குடும்பங்கள்ல இருந்தெல்லாம் வந்து சினிமாவுக்கு வந்து முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அப்போ சினிமாவுடைய வெற்றி என்பது மக்கள் விரும்புகிற இடத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் வெல்ல முடியும். நீங்கள் யாரை கொண்டு திணிச்சினாலும் படம் பார்க்க ஆள் வராது. அதனால தான் எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கிற விஜய் சேதுபதி வெற்றி பெறாரு. சிவகார்த்திகேயன் கூட பேக்ரவுண்ட் கிடையாது, சாதாரண ஆள் தான், அவர் வெற்றி பெறாரு. எல்லா பேக்ரவுண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய சினிமா குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆட்கள், எஸ்தானுடைய பையன் வந்து படம் எடுக்கிறாரு, ஓட மாட்டேங்குது. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் பையன்லாம் வந்து படம் எடுக்கிறாங்க, ஓட மாட்டேங்குது. ஆர்பி சௌத்ரி மகன் நடித்தா படம் ஓட மாட்டேங்குது. அப்போ வெற்றி பெறுவது என்பது தனித்திறமையின் வழியாக தான் சாத்தியமாகுமே தவிர எந்த பரிந்துரையும் சினிமாவுக்கு பயன்படாது. இப்போ ஒரு அரசியல்வாதி மகன் வந்து எம்எல்ஏ ஆகிடலாம், அவன் தத்தியாக இருக்கலாம், முட்டாளாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து அப்பாவோட செல்வாக்கை வச்சு அந்த சின்னத்தை வச்சு அவர் வெற்றி பெற்றுவார். சினிமாவில் அப்பாவோட செல்வாக்கை பயன்படுத்தி மகன் வந்து வெற்றி பெற முடியாது. அதனால் இது தனித்திறமை சம்மந்தப்பட்டது. அந்த தனித்திறமையை மக்கள் அங்கீகரித்தால் மட்டும்தான் அவங்க வெற்றி பெற முடியும். சினிமா பற்றிய பல அப்டேட்ஸ் இந்த நேர்காணலில் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கும் வருகைக்கும் நன்றி.